ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்குது, கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின்: உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்? கம்பர். அடுத்தது: பிள்ளைத்தமிழ் என்ற பெயரை ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய முதல் நூல். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய முதல் நூல் திருவெழுகூற்றிருக்கை. திருமங்கை ஆழ்வார் ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது? தொன்னூல் இலக்கம் தான் 5 இலக்கணங்களை கூறும் நூல். அடுத்தது: எறும்பு தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. ஞாபகம் வச்சுங்க, திருப்பாவை. இதை இயற்றியது ஆண்டாள். காலத்தால் முற்பட்டது. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். அடுத்தது: சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கினியர். நச்சினார் கினியர் ஞாபகம் வச்சுங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கினியர். அடுத்தது: கீழ்காண்பவற்றுள் எவை திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடியாருக்கு நல்லார். இவர் சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருப்பார். அடியாருக்கு நல்லார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகொள்ளப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னா வா ராமசாமி. ஞாபகம் வச்சுங்க. கடைசியாக பாருங்கள், லாசரான்னு கொடுத்துருக்காங்க. வா ராமசாமி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது: பொருந்தாத இணையை தேர்க. ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மானா அழகு, மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா மேம்பாடு. அதுதான் தப்பான இது. அடுத்தது: ஏழையின் குடிசையில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வல்லிக்கண்ணன். ஞாபகம் வச்சுங்க. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதைகளை பாடியவர் வல்லிக்கண்ணன். வெப்பத்தடுகளத்து வேலங்களாயிரமும் கொப்பத்தொருக்களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராசேந்திரனை. வெப்பத்தடுகளத்து வேளாங்கலாயிரமும் கொப்பத்தொருக்களிற்றால் கொண்டோன். இது ராசேந்திரனை குறிக்குது. ஞாபகம் வச்சுங்க. வேலங்கள்னால் யானைகள்னு அர்த்தம். அடுத்தது: ஆண் யானை தான் வேலம்பாங்க. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? இல்லறவியல். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகல்பார் பட்டன்றிருள். இல்லறவியல். செய் என்னும் பெயர் சொல்லின் வினையாளனியும் பெயர் செய்தவன். செய்தான் வரக்கூடாது, செய்தவன் தான் வரணும். அடுத்தது: சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பொருளும் களிப்பே. இதில் பாருங்கள், கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பொருளும் களிப்பே. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது: சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே. இதுதான் கரெக்டாக இருக்குது. இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே. இதுதான் கரெக்டாக இருக்குது. அதை பார்த்துக்குங்க. அடுத்தது: விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். அது பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? இதுதான் விடைக்கேற்ற வினா. இந்த விடைக்கேற்ற வினா ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து ஈஸியாக 1 மார்க் எடுத்துடலாம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம்.
பொருந்தாத இணையை கண்டறிக. தினம்னா நாள் தெரியும். நெருநல் அப்படின்னா நேற்று. மாறன் அப்படின்னா மன்மதன். சலவர் அப்படின்னா நல்லவர் கிடையாது, அதுதான் தப்பான ஆன்சர். வேர்ச்சொல் தருக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் பற்றுங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்தது நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. 4 மணி மாலை எதுனா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். ஞாபகம் வச்சுங்க, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுட்புவத்து காண்டம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுவது நுட்புவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாடா. வல்லை என்பதன் பொருள் நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லை. ஞாபகம் வச்சுங்க, நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு வல்லை. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். இன்னொரு தடவை பாருங்கள். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை கூறும் நூல் திருவாசகம். அடுத்தது ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமூறுவல் அரும்பறவை. இப்பாடலடி அமைந்துள்ளவாறு பின்வருவனற்றுள் எது தவறானதுன்னு பார்த்தோம்னா சீர்முரண் அமைந்துள்ளது. அடுத்தது அணிவாக்கியம் குறித்து கீழ்கண்ட சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் பயனிலையை மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அடுத்தது திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் ஒரு தமிழன் என்னும் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருந்திருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதன். அடுத்தது தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு உறுதியான என்பது பொருள். துரைமாணிக்கம் இயற்பெயர் இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். கா என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய தவறான பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க, தவறான பொருள் எதுன்னு பார்க்கணும்னா காத்தல் தான் தப்பு. பாருங்கள், அரசன், காற்று, மயில், இது மூணும் ஓரெழுத்து ஒரு மொழியில் காக்கு தான் வரும். சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. அடுத்தது செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அடுத்தது கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்றொடர்களில் எதிர்ச்சொல்லை கண்டறிய. பரிந்து, வெறுத்து. அடுத்தது மூதூர் எத்தனைக்குரிய ஊர். மருதம் எத்தனைக்குரிய ஊர் தான் மூதூர். அடுத்தது பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது செங்கடல். அதாவது செம்மை கூட்டல் கடை ஈறுபோதல் விதிப்படி மை விதி கெற்றும். அப்போ மீதி இருக்கிறத வரும். இம்மு இங்கா மாறும். பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர், பரமார்த்த குருகதை, தேவநாய பாவாணர், தமிழர் திருமணம், திருவிக்கா, சைவத்திரவு, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலைங்கிறது தான் தவறான விடை. அடுத்தது பின்வரும் நோற்றில் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. பொருந்தும் இணை என்னென்னு பாருங்கள். செரு அப்படின்னா சண்டை, இந்த செருக்கு வயல். அடுத்து அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர் தான் அழுது அடியடைந்த அன்பர். என்று மூலத்தெந்தமிழ் தொடரை இயம்பியவர், அதாவது கூறியவர் யாருன்னா கம்பர். அடுத்தது
பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற். இத்தொடரில் புயல் என்ற சொல்லின் பொருள் மேகம். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற். இதுக்கு புயல்ங்கிற சொல்லுக்கு மேகம் என்பது பொருள். கீழ்காணும் விடைகளில் சரியானது பாருங்க. மானா விலங்கு. செல்லிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் சுப்பிரமணியம் பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் என்னன்னு பார்த்தோம்னா இது நீலகேசி. விடையை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. இன்னொரு தடவை பாருங்கள். விடையை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. அடுத்தது ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா டி.கே. சிதம்பரனார். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ இன்னொரு பகுதியை பார்க்கலாம். நன்றி.